இங்க இன்னும் எதுவும் முடியல. சஞ்சு சாம்சன் டூ சிஎஸ்கே கேன்சல் ஆகல. த பிளான் இஸ் ஸ்டில் ஆன். அப்படி என்னதான் நடக்குது சஞ்சு சாம்சன் ட்ரேட் விஷயத்துல? சஞ்சு சாம்சன் டு டெல்லி கன்ஃபார்ம் ட்ரேட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே எந்த நிலைமையில இருக்கு? சஞ்சு சிஎஸ்கேக்கு வர போகிறது சான்சஸ் இருக்கா? இதை பற்றி இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் ஐபிஎல் 2026க்கு ஹென்ரிக் கிளாசன் எஸ்ஆர்எஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? அப்படி எஸ்ஆர்எஸ் ஹென்ரிக் கிளாசனை ரிலீஸ் பண்ணால் சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்களா? அண்ட் இந்த ஆப்ஷனில் சிஎஸ்கே கண்ணை மூடிட்டு ஹென்ரிக் கிளாசனுக்கு ஆல் அவுட் போய் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெவால் பிரூவிஸ் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் த ஃபினிஷர்ஸ் ஆஃப் சிஎஸ்கே. நினச்சி பாருங்க என்ன நடக்குது? இது உண்மையிலுமே நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா? இதை பற்றியுமே இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்து நமக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ஹென்ரிக் கிளாசன் டு சிஎஸ்கே நடக்கிறதுனால சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஹென்ரிக் கிளாசன் எஸ்ஆர்எஸ்ல இருக்கார். அவர் எப்படி ஆப்ஷனில் வர போகிறார்? ஆப்ஷனில் வந்தால் தான் சிஎஸ்கே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறது தெரியுது. எஸ் கைஸ், நம்ம எல்லாம் நினச்ச மாதிரியே நான் பாஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். லைக் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. எஸ்ஆர்ஹெச் ஹென்ரிக் கிளாசனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்ச மாதிரியே எஸ்ஆர்எஸ்லேருந்து ஹென்ரிக் கிளாசன் ரிலீஸ் ஆக போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான சிம்பிள் ரீசன்ஸ் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், எஸ்ஆர்ஹெச் உங்களோட போலிங் அட்டாக் ஸ்ட்ரென்த்தின் பண்ண பார்த்துட்டு இருக்காங்களாமா. ஸோ அதனால ஹென்ரிக் கிளாசன் ரிலீஸ் பண்ணால் 23 crores கிடைக்க போகுது. எதுக்கு 23 crores ஹென்ரிக் கிளாசன் ரிலீஸ் பண்ண கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 crores தான் ஹென்ரிக் கிளாசனை ரீடைன் பண்ணாங்க 2025 ஆப்ஷனில் எஸ்ஆர்ஹெச். ஸோ எஸ்ஆர்ஹெச் ஹென்ரிக் கிளாசன் ரிலீஸ் பண்ணி அப்படியே விட்டுற போகிறது கிடையாது கைஸ். அவங்க கண்டிப்பாக பைபேக் பண்ணதான் பார்த்துட்டு இருக்காங்க சீப்பர் ரேட்டுக்கு. ஸோ அதனால ஹென்ரிக் கிளாசனை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி ஹென்ரிக் கிளாசனை ரிலீஸ் பண்ணால் சிஎஸ்கே ஹென்ரிக் கிளாசனை டார்கெட் பண்ண போகிறாங்களா? இதுதான் நம்மளோட மெயின் கொஸ்டின் மார்க்காக நிற்குது. ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே ஹென்ரிக் கிளாசனை டார்கெட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சிச்சுவேஷனில் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே ஹென்ரிக் கிளாசனை டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், கேமரன் கிரீன் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டார் பிளேயருமே சிஎஸ்கேக்கு கிடைக்கல அப்படின்னா சிஎஸ்கேட ஸ்ட்ரைட் ஆப்ஷன் ஹென்ரிக் கிளாசனாக தான் இருக்கும். அண்ட் ஹென்ரிக் கிளாசன் ப்ராக்டிக்கலாக சிஎஸ்கேக்கு தேவைப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக தேவைப்படுறாரு கைஸ். எப்படி ஹென்ரிக் கிளாசன் ப்ராக்டிக்கலாக சிஎஸ்கேக்கு தேவைப்படுற போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபினிஷரை தேடிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் லாங் டர்முக்கு தான் நல்லா இருக்கும். பட் ஒரு இந்தியன் பேட்டர் தான் சிஎஸ்கே தேடிட்டு இருந்தாங்க, இந்தியன் கீப்பர் பேட்டரை. பட் அது ஃபாரின் பேட்டராக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரவிஸை கூட சேர்த்து ஹென்ரிக் கிளாசன் சிஎஸ்கேவோட ஃபினிஷிங் ரோல் எடுத்தால் மான்ஸ்டர் ஸ்கேரே இருக்க போகுது கைஸ் நம்மளோட பேட்டிங். ஸோ இங்கே தெரியுது லைக் ப்ராக்டிக்கலாக ஹென்ரிக் கிளாசன் ஒரு ஃபினிஷராக இருக்கிறாரு அண்ட் சிஎஸ்கே தேவைப்படுறாரு. அண்ட் கீப்பர் கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு ஐயை வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லும்போது ப்ராக்டிக்கலாக ஹென்ரிக் கிளாசன் சிஎஸ்கேக்கு தேவைப்படுறாரு. அண்ட் சிஎஸ்கே ஐபிஎல் 2025 எதுக்கு லேக் ஆனாங்க? லோவர் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, சிக்ஸர்ஸ் அடிக்கிறதுக்கு தோனியை விட்டா. ஸோ அந்த ரோலுமே ஹென்ரிக் கிளாசன் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. ப்ராக்டிக்கலாக ஹென்ரிக் கிளாசன் சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக தேவைப்படுறாரு கைஸ். ஸோ ப்ராக்டிக்கலாக ஹென்ரிக் கிளாசன் தேவைப்படுறதெல்லாம் இருக்கட்டும், ஹென்ரிக் கிளாசன் மாதிரி ஒரு டாப் பிளேயரை சிஎஸ்கே எடுக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக எடுக்கிறதுனா சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ சிம்பிள் ரீசன்ஸ் கைஸ், லைக் சஞ்சு, கேமரன் கிரீன், இஷான் கிஷன் இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ் வராங்க. அவங்களுக்கெல்லாம் அப்புறமா ஹென்ரிக் கிளாசன் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸோ டார்கெட் பண்ண போகிற டீம் எல்லாம் பர்ஸை கம்மி வச்சுன்னு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எந்த ஒரு பிளேயருக்குமே ஸ்பெண்ட் பண்ணாமல் போனால் ஹென்ரிக் கிளாசனை ஈஸியாக எடுத்துன்னு வந்துடலாம். பட் சிஎஸ்கே இதை பண்ணுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் சிஎஸ்கே ஃபாரின் ஸ்லாட்டை ஓப்பனருக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும் ஹென்ரிக் கிளாசன் ஓப்பனராக சிஎஸ்கே பண்ண வச்சாலும் பண்ண வைக்கலாம். பிகாஸ் காலகாலமாக சிஎஸ்கே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹென்ரிக் கிளாசன் டு சிஎஸ்கே நடந்தால் எப்படி இருக்கோ, பிரவிஸ் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் சிஎஸ்கேல ஃபினிஷராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கைஸ். ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போது அப்படியே நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர், இவர் நம்ம டீமுக்கு ட்ரேட் ஆகிட்டா செம்மையாக இருக்கோப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அட் த லாஸ்ட் மூமெண்ட் நம்மளுக்கு அந்த ட்ரேட் கையை விட்டு போயிடுச்சு. அண்ட் இப்போது சஞ்சு சாம்சன் டு டெல்லி இஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டர் கொடுத்துருக்காங்க கைஸ். சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இன்னும் கேன்சல் ஆகலை. சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே திருப்பியும் ஆன் இருக்குது. சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே இங்கிலேருந்து கூட அவங்க டீமுக்கு எடுத்துன்னு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கைஸ். என்ன நடந்துச்சு, என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஆக்சுவலாக கிரிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லைக் கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர் ட்ரேட் பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஞ்சு சாம்சன் ட்ரேட் பற்றி இங்கே கிளியரான ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கிரிப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்காங்க கிரிப்பர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் ட்ரேட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது.
இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் கைஸ் சிம்பிள் ரீசன், ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸு கூட சேர்ந்து சமீர் ரிஸ்வியூ டிமாண்ட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அதுக்கு டெல்லி கேபிட்டல்ஸோட ரிப்ளை எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் சமீர் ரிஸ்வியூ கொடுக்க முடியாது, எங்களுடைய கோரை அங்கே கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு சஞ்சு சாம்சன் ட்ரேடே வேணாப்பா அப்படின்னு சொல்லி இந்த ட்ரேடை ரிஜெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அண்ட் கைஸ் நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன், லைக் இந்த ட்ரேட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ராஜஸ்தான் ஒத்துக்க மாட்டாங்க சமீர் ரிஸ்வியூ கொடுக்கல அப்படின்னா, அண்ட் சமீர் ரிஸ்வியூ டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் திருப்பியும் சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லாமல் தான் இருக்குது. அண்ட் இப்போ சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே இங்கேருந்து சஞ்சுவை ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, சஞ்சுவை சிஎஸ்கே இங்கேருந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது கைஸ். கம்மியால் இன்ஃபேக்ட் நடக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. சிம்பிள் ரீசன்ஸ் கைஸ், லைக் ருத்ராஜ் கைக்வாட், ஜட்டு தூபே இந்த 3 பிளேயரை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் டிமாண்ட் ஓகே தான் போகிறாங்க. சிஎஸ்கே இதில் எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேடில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அண்ட் சிஎஸ்கே நாங்கள் ரிஸ்கெல்லாம் எடுக்க போகிறது இல்லைப்பா, சஞ்சு சாம்சனை ட்ரேடே பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எக்கச்சக்கமான ட்ரேட் ஃபீ ராஜஸ்தானுக்கு கொடுக்கணும் சிஎஸ்கே, அண்ட் ராஜஸ்தான் அதை எக்ஸப்ட் பண்ணணும். பட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கைஸ். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், லைக் எல்லா டீம்ஸ் பக்கமே போயிட்டு வந்துட்டாங்க ராஜஸ்தான். சஞ்சு சாம்சன் கிடைக்கிற மாதிரி தெரியல, சஞ்சு சாம்சன் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஆப்வியஸாக சஞ்சு சாம்சன் ஆப்ஷனுக்கு தான் போக போகிறாரு. ஸோ அப்படி ஆப்ஷனில் வந்தால் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இஸ் ஸ்டில் பாசிபிள் த கைஸ். பட் இங்கே தான் வரப்போது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேகேஆர், எல்எஸ்ஜி, இந்த டெல்லி, எஸ்ஆர்ஹெச் இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் பர்ஸை எக்கச்சக்கமாக வச்சுட்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் வரார் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள விட்டுட மாட்டாங்க. சிஎஸ்கே இவங்க கூடலாம் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 30 crores எடுத்துன்னு போவே ஆகணும். அதில் கிட்டத்தட்ட 20 to 25 crores சஞ்சு சாம்சனுக்கே வச்சாகணும் சிஎஸ்கே. அண்ட் ஆப்வியஸாக மினி ஆப்ஷனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏறிட்டு போக போகுது பிளேயர்ஸ், வரப்போகிற பிளேயர்ஸுக்கு ஆப்ஷனில். பட் நம்ம எப்படியோ எல்எஸ்ஜி, இந்த டெல்லி, எஸ்ஆர்ஹெச் எல்லாம் சமாளிச்சிடலாம். பட் கேகேஆர் சிஎஸ்கேக்கு ஹெவி காம்படிஷன் கொடுக்க போகிறாங்க கைஸ். அண்ட் 23 crores கிட்டத்தட்ட நம்மளுடைய வெங்கடேஷ் ரிலீஸ் பண்ணாலே அவங்களுக்கு வந்துடும். ஸோ சிஎஸ்கேக்கு இங்கே இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. சிஎஸ்கே எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். பட் எனக்கு என்ன தோணுது, லைக் SA20 டெவால் பிரவிஸுக்கு எப்படி போனாங்களோ அதே மாதிரி சஞ்சு சாம்சனுக்கு போவாங்க. பட் இந்த டைம் எடுத்துன்னு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இஸ் ஸ்டில் ஆன் த கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அண்ட் இன்கேஸ் சஞ்சு சாம்சன் ஆப்ஷனில் வந்து சிஎஸ்கேக்கு சால்ட் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ப்ரைஸுக்கு சால்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லியிருப்போம் கைஸ். அண்ட் கைஸ் டெவால்ட் பிரவிஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஓடிஐ சீரீஸ்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகிருக்காரு 3 மேட்ச்லேருந்து. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் மசிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ரிகவரி பீரியட் எவ்வளோ டைம் எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைனர் ஷோல்டர் ஸ்ட்ரெயின் இருந்துச்சுன்னா அப்படின்னா 1 to 2 weeks எடுத்துக்கோமா. இல்லைனா ஒரு மேஜராக இருந்துச்சு அப்படின்னா 3 to 4 weeks. அவர் ஐபிஎல்லாம் மிஸ் பண்ண மாட்டார், வரதா போகிறாரு பிரவிஸ். அண்ட் கைஸ் ஃபைனலாக IPL 2026 ஆப்ஷன் பற்றி ஒரு மெகா அப்டேட் வந்திருக்கு. IPL 2026 ஆப்ஷன் இந்தியாவில் நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இல்லை கைஸ், IPL 2026 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் நடக்கிறதுனால சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரினுக்கு திருப்பி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க IPL 2026 மினி ஆப்ஷனை. கைஸ் இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.